ஓம் சாந்தி 1/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சாந்தி தாமமே தூய ஆத்மாக்களின் வீடாகும். நீங்கள் அந்த வீட்டிற்கு செல்ல வேண்டுமாயின் முழுமையாக தூய்மையாகுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தை என்ன உத்தரவாதம் அளிக்கின்றார்? பதில்: இனிய குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்யாது எனது வீட்டிற்கு செல்வீர்கள் என நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். உங்களின் இதயத்தை ஒரேயொரு தந்தையுடன் இணைத்து கொள்ளுங்கள். இப்பழைய உலகை பார்த்தும் பார்க்காதிருங்கள். இவ்வுலகில் வாழும் பொழுதே எவ்வாறு தூய்மையாக இருப்பது என நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். பாபா நிச்சயமாக உங்களுக்கு உலக ராஜ்யத்தை வழங்குவார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. தந்தையால் நேசிக்கப்படுவதற்கு முழுமையான ஆண்டிகள் ஆகுங்கள். உங்கள் சரீரத்தை மறந்து உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவதே ஓர் ஆண்டி ஆகுதல் என்பதாகும். தந்தையிடமிருந்து மிக பெரிய பரிசை பெறுவதற்கு முற்றிலும் தூய்மையாகுவது எவ்வாறு என்பதை செய்து காட்டுங்கள். நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் என்பதால் உங்கள் இதயத்தை பழைய உலகுடன் இணைக்காதீர்கள். உங்கள் இதயத்தை ஒரேயொரு அன்பிற்கினியவருடன் மாத்திரம் இணைத்து கொள்ளுங்கள். தந்தையையும் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்களின் பிராமண வாழ்க்கையில் ஒன்றிணைந்திருப்பதன் மூலம் சதா மலர்ச்சியான மற்றும் கவனமான மனோநிலையை கொண்டிருப்பவர் ஆகுவீர்களாக. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களின் சந்தோஷமான மனோநிலை மாறுமாக இருந்தால் அதை நிரந்தரமான சந்தோஷம் என்று அழைக்க முடியாது. உங்களின் பிராமண வாழ்க்கையில் சதா மலர்ச்சியான மற்றும் கவனமான மனோநிலையை கொண்டிருங்கள். உங்களின் மனோநிலை மாறக்கூடாது. உங்களின் மனோநிலை மாறும்போது, இன்று உங்களின் மனோநிலை இப்படி இருப்பதனால் உங்களுக்கு ஏகாந்தம் தேவை என நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் தனியாக இருந்தால் உங்களின் மனோநிலை மாறும். சதா ஒன்றிணைந்தவராக இருங்கள். உங்களின் மனோநிலை மாறாது. ஸ்லோகம்: ஒரு பண்டிகையை கொண்டாடுவதென்றால் நினைவிற்கும் சேவைக்குமான உத்தரவாதத்தை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.